Welcome to Ask Education channel. In the video, நாம 11th standard computer science book இருக்க unit 2 இருக்க algorithmic problem solving அதாவது chapter 6 பத்தி பார்க்க போறோம். So இது வந்து பாத்தீங்கன்னா specification and abstraction பத்தி நம்ம டீடைலா படிக்க போறோம். So this is all about algorithm. சரிங்களா? So ஒரு algorithmனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஒரு டாஸ்க்கை வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம சீக்வென்ஷுவலாக நம்ம சொல்லும்போது we call that as a algorithm. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெசிபியில் ஒரு டிஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா we have to follow the இந்த ரெசிபியை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். எங்கேயுமே வந்து நம்ம ஆர்டர் மாற்றி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா வந்து நமக்கு சரி டிஷ் வந்து சரியாக வராது இல்லையா. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது we end up with a dish. அதே மாதிரி இப்போ கோலம் வரைகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கோலத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டர் இருக்கு. ஸோ அந்த ஆர்டரில் வரைஞ்சாதான் வந்து we'll get a beautiful கோலம் இல்லையா. அதே மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா that is also an example of some process. இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து நடுப்புற இருக்க டிஜிட்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் ஆட் பண்ண முடியாது இல்லையா. we have to start from the right most digit. ஸோ ரைட் மோஸ்ட் டிஜிட் ஆட் பண்ண பிறகு தான், அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட்ஸ் ஆட் பண்ண பிறகு தென் வில் மூவ் ஆன் டு டென்ஸ் பிளேஸ். அந்த மாதிரி தான் வந்து அதோட ஸ்டெப் பை ஃபாலோ பண்ணாதான் வந்து வில் எண்ட் அப் இன் த ரைட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வி நீட் டு ஃபாலோ இட். ஸோ அதுதான் வந்து வி கால் இட் அஸ் அன் அல்காரிதம் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ அதே மாதிரி ஃபார் எனி ப்ராப்ளம் நம்ம வந்து if we can write a sequence of instructions to accomplish the task or solve a problem, we call that as an algorithm. So algorithm is nothing but a sequence of instructions to accomplish a task or solve a problem. So in the algorithm நம்ம இருக்கிற அந்த instructions நம்ம என்ன சொல்லுவோம்னா we call that as an action. So ஒரு அந்த step by step action எடுக்கும் போது தான் we end up in a right answer இல்லையா. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராசஸ் கெட்ஸ் இன்வால்வ்ட் அண்ட் நமக்கு வந்து அதோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வில் பி ஏபிள் டு சால்வ் தட் கிவன் ப்ராப்ளம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளும் ஒரு ரெசிபி ஃபாலோ பண்ணுறது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அல்காரிதம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வி ரைட் அல்காரிதம்ஸ். ஆனால் அல்காரிதம்ஸை நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வி நீட் டு ரைட் இட் இன் அ லாங்குவேஜ். ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம அந்த அல்காரிதமில் ஸ்டேட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே we call as instructions. சரிங்களா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல எழுதுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து algorithmic instructions. So therefore ultimately algorithms must be expressed using statements of a programming language. So ஒரு particular programming languageக்கு ஏத்தபடியான syntaxலாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எழுத முடியும். அப்பதான் வந்து கம்ப்யூட்டர் வந்து அதை ப்ராசஸ் பண்ண முடியும். So a problem is specified by given input data, desired output data and a relation between the input and output data. So ஒரு ப்ராப்ளம் நம்ம ஒரு கையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அந்த ப்ராப்ளத்துக்கான இன்புட் என்ன அண்ட் அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரியான அவுட்புட் தேவை, தட் இஸ் த டிசைர்ட் அவுட்புட். ஸோ எந்த மாதிரியான அவுட்புட் டேட்டா நமக்கு வேணும் அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா. ஸோ இன்புட் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவுட்புட் இதை மாதிரி கிடைக்கணும் அப்படின்ற ரிலேஷனையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் த்ரீ ஷுட் பி ஸ்பெசிஃபைட் ஃபார் அ ப்ராப்ளம். அதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அ ப்ராப்ளம் என்னன்னா இன்புட் டேட்டா, desired output data and the relationship between the input and output data. So ஒரு algorithm எப்படி execution start ஆகும்னா it starts its execution with the input data. சரிங்களா. ஸோ input data முதல்ல வாங்கிடும் and அந்த டேட்டா வச்சு அந்த algorithmல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் and ஃபைனலா finishes execution with the output data. ஸோ இப்போ ஒரு ரெசிபியில் இருக்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு we need input, ingredients தேவை and அந்த இன்கிரீடியன்ஸை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், தட் இஸ் எக்ஸிக்யூஷன். அண்ட் ஃபைனலி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ஒரு டிஷ் வந்து நமக்கு கையில் கிடைக்கும். ஸோ தட் இஸ் தி அவுட்புட் டேட்டா. ஸோ யூ கேன் ரிமெம்பர் தட். ஓகே. ஸோ an algorithm starts its execution with the input data, executes the statements and finishes execution with the output data.
So when it finishes the execution, the specified relation between the input and output data should be satisfied. So this is also very important. So நான் ஒரு input கொடுத்துட்டு அதற்கான நான் execution பண்ண பிறகு ஒரு output வரும்போது அந்த relationship வந்து satisfied-ஆ இருக்கணும். So இப்போ நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணும்போது என்னோட output வந்து அதே ரெசிபியா தான் வரணும். வேற ரெசிபி வரும்போது we will not be satisfied இல்லையா? So that is what is specified here, and only then has the algorithm solve the given problems. அப்பதான் வந்து அந்த அல்காரிதம் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் நம்ம இப்போ இந்த ரெசிபி வந்து தப்பான ரெசிபி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி இந்த அல்காரிதமும் அப்போ வந்து தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ திஸ் பேராகிராஃப் இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் ஹவ் அன் அல்காரிதம் ஷுட் பி. ஸோ இந்த அல்காரிதம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான கம்ப்ளீட் இந்த சாப்டர் ஃபுல்லாவே நீங்க இதை பத்தி தான் வந்து படிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ இதை யாரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்றத பத்தி இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி பால்யா இஸ் அன் ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன். ஸோ இவர் தான் வந்து இதற்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுல நீங்க முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது இன் ஹவு டு சால்வ் இட். அவர் வந்து சஜஷன் பண்ணியிருக்காரு சில ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு வி நீட் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம். சரிங்களா? அந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு வி நீட் டு டிவைஸ் அ பிளான். So அந்த பிளான்னா என்னது, எப்படி அதை சால்வ் பண்றதுக்கான பிளான், and we need to carry out the plan. Carry out the plan means execute the statements and review your work. So finally அந்த relationship between input and output data நமக்கு வந்திருக்கா, only then we can be satisfied with the solution. So அந்த review பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. So these are the steps he has suggested in solving a mathematical problem. Okay, wow. So what is an algorithm? So an algorithm is a step-by-step sequence of statements intended to solve a problem. When executed with input data, it generates a computational process and ends with output data, satisfying the specified relation between the input and output data. So in the last statement தான் வந்து அந்த review your work சொல்றது. சரிங்களா? So அந்த satisfaction இருக்கணும், அந்த relationship வந்து satisfy ஆகணும். Okay, now coming to example. So example பாத்தீங்கன்னா add two numbers. So இந்த exampleக்கான explanation I have already told you. நம்ம ஒரு two numbers add பண்ணும்போது we need to start from the rightmost bit. So அதுக்கப்புறம் வந்து tens place, அதுக்கப்புறம் hundreds place தான் வந்து we need to do the addition. So when there is any carryover, we need to bring it to the previous position. So அதுதான் அப்படி follow பண்ணாதான் we will end up with right answer. So அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. And algorithmic problems லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So algorithmic problems தான் என்னன்னா, a problem is said to be algorithmic. ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம algorithmic problem எப்போ சொல்வோம்னா, when its solution involves the construction of an algorithm. So ஒரு algorithm construct பண்ணி அதன் மூலமா நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ராப்ளமை நம்ம algorithmic in nature அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? So just like that எல்லா ப்ராப்ளமே வந்து நம்ம algorithmic problemனு சொல்ல முடியாது. சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் we'll end up in a solution. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வந்து we call it as algorithmic. Okay, so அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு. So first example பாத்தீங்கன்னா வந்து consider the well known goat, grass and wolf problem. So இது வந்து நம்ம நிறைய விளையாடி இருக்கோம் இல்லையா, ஸ்கூல்ல எல்லாம் பார்க்கும்போது இதை ஒரு riddle மாதிரி நம்ம கேட்போம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ரிவரை வந்து கிராஸ் பண்ணணும். அவர்கிட்ட வந்து ஒரு போட் இருக்கு, சாரி ஒரு கோட், ஒரு பண்டில் அண்ட் உல்ஃப் மூணும் அவர் கையில இருக்கு. அண்ட் ஹி ஹாஸ் டு டேக் ஹிஸ் போட். சரிங்களா? அந்த போட் மூலமா அவர் கிராஸ் பண்ணி போகணும். ஸோ ஆனா வந்து அட் அ டைம் யூ கேன் டேக் ஒன்லி ஒன் ஆஃப் தெம் வித் ஹிம். ஸோ ஒரு தடவை போகும்போது அவரால் ஒருத்தர் தான் வந்து கூட்டிட்டு போக முடியும். ஸோ ஆப்வியஸா அவர் வந்து போட்ல போய் ஆகணும். அண்ட் அவர் கூட வந்து எய்தர் கோட் எடுத்துட்டு போகலாம், கிராஸ் எடுத்துட்டு போகலாம், இல்லை உல்ஃப் எடுத்துட்டு போகலாம். கிராஸ் எடுத்துட்டு போனா உல்ஃப் வந்து கோட்டை சாப்பிட்ரும். உல்ஃப் எடுத்துட்டு போனா கோட் வந்து கிராஸை சாப்பிடும். ஸோ எதை வந்து அவர் முதல்ல எடுத்துட்டு போவாரு, அண்ட் ஒரு தடவையும் போயிட்டு எத்தனை தடவை போயிட்டு வருவார். ஹி ஹாஸ் டு டூ செவரல் ட்ரிப்ஸ் இல்லையா? ஸோ டு கிராஸ் த ரிவர். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த ரிவரோட அடுத்த சைட் போகும்போது அவருக்கு எல்லாமே வந்து இருக்கணும், கோட், கிராஸ் அண்ட் உல்ஃப் இருக்கும். ஸோ அதற்கான ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா அது ஒரு அல்காரிதமிக் நேச்சர்ல இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இது முதல்ல பண்ணணும், அதற்கு அடுத்தது பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பும் சொல்லுவோம், அண்ட் அதை சீக்வென்ஷியலா தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஸோ அதை மாத்தி பண்ணும்போது அப்போ நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபார்மர் கிராஸ் வித் த ஹோல், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா, இல்ல த ஃபார்மர் கிராஸஸ் அலோன், ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்ச பிறகு தான் வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்க்கு போகணும். செகண்ட் ஸ்டெப் முடிச்ச பிறகு தான் வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் போக முடியும். ஸோ அதனால தான் வந்து இது அல்காரிதமிக் சொல்யூஷன் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
And அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம்க்கான எக்ஸாம்பிள். கன்சிடர் தி கமெலியோன்ஸ் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரோம்லேண்ட்ன்ற ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த ஐலாண்ட்ல என்ன ஆகுதுன்னா, there are 3 types of chameleons. So chameleons na பச்சோந்தி இல்லையா? ஸோ அந்த பச்சோந்தி என்ன பண்ணும், ஒரு கலர் மாறிட்டே இருக்கும். பச்சோந்தி வந்து எந்த நேரத்துல வேணாலும் மாத்திக்கலாம் இல்லையா? So there are 3 chameleons, red, green and blue. 3 chameleons இருக்கு. ஸோ ஏதாவது 2 chameleons வந்து மூணாவது ஒரு கமிலியன் பார்க்கும்போது அது வந்து அந்த மூணாவது கமிலியனுக்கான கலரை வந்து அந்த மற்ற ரெண்டும் வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ when 2 chameleons of different colors meet, they both change color to the third color அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ கமிலியன்ஸ் இஸ் இட் பாசிபிள் டு அரேஞ்ச் அ சீரீஸ் ஆஃப் மீட்டிங்? ஸோ எத்தனை கமிலியான்ஸ் வேணும், ரெட் கமிலியன், கிரீன் கமிலியன், ப்ளூ கமிலியன் வேணும், அண்ட் எத்தனை மீட்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து ஹேப்பன் ஆகணும், ஸோ தட் ஓகே ஆல் கமெலியான்ஸ் டிஸ்பிளே இன் த சேம் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கமெலியனும் ஒரே கலரா மாறுவதற்கு மொத்தம் எத்தனை கமெலியான்ஸ் வேணும் அண்ட் எத்தனை மீட்டிங்ஸ், இப்போ ரெண்டு கமெலியன் மூணாவது பார்க்கும்போது கலர் மாறணும், அது மாதிரி எத்தனை மீட்டிங்ஸ் தேவைப்படும் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அல்காரிதமிக் ப்ராப்ளம். So using some properties of algorithm, we can find out for which initial number of chameleons the goal is possible. So இதற்கான solution அப்புறம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். So this is also an example for Chromeland problem. Algorithmic problem. Okay. So ரெண்டு example கொடுத்திருக்காங்க. So இந்த examples மூலமா நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, there are some building blocks of algorithm. So ஒரு algorithm construct பண்றதுக்கு ஒரு basic building blocks இருக்கணும். So அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there should be some input data இல்லையா? So that data input data இருக்கலாம் இல்ல output data. So there should be some data on which the algorithm should process, and அந்த டேட்டா வந்து ஒரு ஸ்டெப்லயும் வந்து அந்த டேட்டாவோட வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வேரியபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் அந்த அல்காரிதமோட ஸ்டேட் என்ன அப்படின்றது நமக்கு வந்து இந்த வேரியபிள்ஸ் தான் சொல்லும். ஓகே, தென் ஃபைனலி கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ இஸ் எந்த ஸ்டெப்க்கு அப்புறம் எந்த ஸ்டெப், அண்ட் இல்லை இந்த ஸ்டெப் எத்தனை தடவை பண்ணணும், அந்த மாதிரியான இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து சொல்றது வந்து இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை 3 தடவை பண்ணணும், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு மறுபடியும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வரணும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோலை வந்து மாற்றி நம்ம கொடுக்கறது we call it as control flow. And finally we have something called functions. So functionsனா என்ன அப்படின்னா, சைட் பை சைடு சில டேட்டாஸ் வந்து சில ஸ்மால் ப்ரொசீஜர்ஸை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லணும். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ரெசிபியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெசிபியில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து டேட்டா. அண்ட் அது வேரியபிள்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம போடுற பொருள் அப்படியே, இப்போ ஆனியன் நீங்கள் போடுறீங்க, தட் இஸ் அன் இன்க்ரீடியன்ட். ஆனால் அந்த ஆனியன் வந்து நம்ம பாதி அல்காரிதத்தில் அந்த ஆனியன் அப்படியே இருக்குமா, இல்லை கொஞ்சம் வதக்குவோம், இல்லை அரைப்போம், அதோட ஸ்டேட் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ அதுதான் வந்து we call it as variables. அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ என்ன அப்படின்னா வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதை வந்து 2 தடவை கிண்டி விடணும், இல்லை 3 தடவை கிண்டி விடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ. இல்லைன்னா வந்து மேபி முதல்ல எண்ணெய் ஊற்றணும், அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து போடணும், அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். ஸோ அது வந்து ஆர்டர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ சொல்வோம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், அடிஷ்னலாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சியில் ஏதோ ஒன்று அரைச்சி போடணும். ஸோ மிக்சி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது நமக்கு அந்த ரெசிபில வராது. ஜஸ்ட் மிக்ஸ் இட் இன் அ கிரைண்டர் அண்ட் புட் அப்படின்னு தான் நம்ம போடுவோம். ஆனா மிக்சி எக்ஸிகியூஷன் பண்றதுக்குன்றது தனியா ஒரு சப் ஃபங்க்ஷன் மாதிரி நம்மளால வந்து ஒரு அல்காரிதம் எழுத முடியும். லைக் வந்து லிட்ல போடுங்க, லிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸ்ல கிரைண்ட் பண்ணுங்க, தென் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்க, அப்புறம் 2ல பண்ணுங்க, அந்த மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மிக்சி எக்ஸிக்யூட் பண்றதுக்குன்னு நம்மளால வந்து தனியா ஒரு அல்காரிதம் எழுத முடியும். ஸோ அதெல்லாம் வந்து சப் ஃபங்க்ஷன். ஆனா நம்ம ரெசிபிக்கு தேவையாகும் போது நம்ம என்ன சொல்லணும்னா மிக்ஸ் இட் இன் அ கிரைண்டர் அண்ட் போர் த மிக்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ன்றது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வி கால் தீஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் ஹேண்ட். சரிங்களா? ஸோ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். ஸோ இன்புட் ஆர் அவுட்புட் டேட்டா இருக்கலாம், அண்ட் அந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு we need some variables, and அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு we need a control flow, and finally there may be some sub functions we may include in our algorithm. ஓகேமா? ஸோ இதை ஒன்னொன்று பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா? டேட்டானா என்ன? இட் டேக்ஸ் சம் இன்புட் டேட்டா, இட் ப்ராசஸ் தி டேட்டா அண்ட் ப்ரொடியூஸ் சம் அவுட்புட் டேட்டா.
இல்லையா ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் டூயிங் arithmetic operations on numbers such as addition, multiplication, subtraction and division. So there are different kinds of data such as numbers and text. So input data பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை டெக்ஸ்டாக இருக்கலாம் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் arithmetic ஆப்ரேஷன்ஸாக இருக்கலாம் அண்ட் ஃபைனலி இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது we get a result இல்லையா ஸோ அதுதான் வந்து we produce an output இல்லையா ஸோ this is all about data. Coming to variables, so variablesனா என்ன? Variables are named boxes for storing data. ஸோ வேரியபிள்ஸ் பற்றி நம்ம ஃபர்தராக படிக்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வாங்குற டேட்டா இல்லை ஸ்டோர் பண்ணுற டேட்டா இல்லை அவுட்புட் கொடுக்க வேண்டிய டேட்டா இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும்னா மெமரியில் ஸ்டோர் ஆகும் இல்லையா ஸோ அந்த மெமரியில் ஸ்டோர் ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டரில் படிச்சிங்க இல்லையா மெமரியில் பிட்ஸ் பைட்ஸ்லாம் படிச்சிங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் நம்ம வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் அந்த மெமரி லொக்கேஷனில் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா we need to name that location. ஸோ நம்மளால வந்து அந்த மெமரி அட்ரஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக we use some நம்ம யூசர் டிஃபைன் நேம்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அந்த லொக்கேஷனை நேம் பண்ணுறதுக்கு we give a name. ஸோ இந்த இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம் ஏன்ற நேம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து சில வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ 40 இப்போ a equal to 40 அப்படின்னா என்ன ஆகும்னா மெமரியில் ஒரு லொக்கேஷன் வந்து ஏ நேம் ஆகும். ஸோ அதில் வந்து 40 என்ற வேல்யூ வந்து அசைன் ஆகும். அதே மாதிரி b ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது என்ன ஆகும்னா மெமரியில் பின்னு ஒரு லொக்கேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து பின்னு நம்ம நேம் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் வந்து வேல்யூ வந்து 5 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். சரிங்களா ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம இப்படிதான் சொல்லுவோம். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ். ஸோ இதில் இதோட நேம் என்ன ஏ அண்ட் இதோட நேம் என்ன பி ஓகே அண்ட் நேம்டு பாக்ஸஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. ஸோ இந்த வேரியபிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வென் வி டூ ஆப்ரேஷன்ஸ் ஆன் டேட்டா வி நீட் டு ஸ்டோர் த ரிசல்ட்ஸ் இன் வேரியபிள்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அந்த வேரியபிள்ஸ்ல தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இந்த டேட்டா ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள் இஸ் கால்ட் அஸ் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்ன 40 பியோட வேல்யூ என்ன 5 அப்படின்னு சொல்லுவோம். So we can store a value in a variable or change the value of that variable using an assignment statement. இப்போ assignment statement அந்த equal to சொல்லுவோனே அதுதான் assignment statement. இப்போ நான் a equal to இப்போ 14 கொடுத்திருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் a equal to 100 அப்படின்னு கொடுத்தனா இந்த வேல்யூ 40க்கு பதிலா 100னு சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி b equal to 15 கொடுத்தனா 5க்கு பதிலா 15 சேஞ்ச் ஆயிடும். So you can also change the value of a variable. So variableனா அது வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும்ன்றதுனால நம்ம அது வேரியபிள்ஸ்னு சொல்றோம். So computational process in the real world have state. So நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ரெசிபிலே பார்த்தீங்கன்னா வந்து பாதி வதங்கிருக்கு அப்படின்றது ஒரு ஸ்டேட், இல்லை பாதி வெந்திருக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து அதோட ஸ்டேட். அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளோ தூரம் வந்து அந்த ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்றத அந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா by using the variables. So the state of a process can be represented by a set of variables in an algorithm. So இப்போ algorithmல அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ அந்த கரண்ட் டைம்ல என்ன அது வேல்யூ அதுதான் வந்து அது ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். The state at any point of execution is simply the values of variables at that point. So வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது the state also changes. So இதுதான் வந்து நீங்க வேரியபிள்ஸ் பத்தி படிக்கிறது. இதற்கான எக்ஸாம்பிளா வந்து அந்த டிராஃபிக் சிக்னல் கொடுத்திருக்காங்க. ஸோ டிராஃபிக் சிக்னல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்ஸ்ல இருக்கும். ஸோ கிரீன் ஆம்பர்னா ஆரஞ்சு கலர் சிக்னல், கிரீன் ஆரஞ்சு ஒரு ரெட் அப்படின்ற கலர்ல இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் வந்து மாறிட்டே இருக்கும். சிக்னல் மாற மாற அந்த ஸ்டேட் வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளா. ஸோ யூ கோ த்ரூ தட் எக்ஸாம்பிள் ஆல்சோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன பிறகு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து வி மே நீட் டு ரிப்பீட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம லூப்னு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லூப்ஸ்னா என்னன்னா So there are actually 3 different types of control flow. So அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி எக்ஸிக்யூட் ஆகும். ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல we need to test the state. ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா we move on to one statement. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம வந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். So அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. If the condition is true, one statement is executed. If the condition is false, an alternative statement is executed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெசிபிலே பார்த்தீங்கன்னா at one point நம்ம ஸ்டேட்டை வந்து டெஸ்ட் பண்ணணும்.
ஸோ சப்போஸ் வந்து ஏதோ ஒன்று ஸ்வீட் வந்து சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்றோம் அப்படின்னா இப்போ ஸ்வீட் சரியா இருந்துச்சுன்னா வி ப்ரொசீட், சரியா ஆகலன்னா வி ஆட் சம் மோர் ஸ்வீட். ஸோ அது வந்து அந்த டேஸ்ட் அந்த ஸ்டேட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் வி மேக் சம் டெசிஷன் இல்லையா. அதுதான் வந்து இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோல வரும். அடுத்தது அண்ட் ஹைட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா வந்து இங்கேயுமே வந்து அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும், இந்த ஸ்டேட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன், இப்போ இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ என்ன ஆகும்னா வந்து ஒரு ரிப்பீட்டடா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ until the condition is true or until the condition becomes false. ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோனா ரிப்பீட்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கும்போது we call it as a ஹைட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. சரிங்களா. ஸோ லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வந்து இதுல படிப்போம், கம்ப்யூட்டர் பொறுத்திருக்கும். we call it as a loop structures. okay, next வந்து last basic building blocks ல பாத்தீங்கன்னா வந்து functions. so functions வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் functions எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லிட்டு. so இங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த functions எதுக்கு யூஸ் பண்றோம்னா sometimes okay we need to break an algorithm into parts. so construct each part separately and then integrate the parts to the complete algorithm. சில சமயம் வந்து நம்ம அல்காரிதம் வந்து ஒரு ப்ராப்ளம்காக நம்ம எழுதும்போது சில பார்ட்ஸை வந்து நம்ம வந்து செப்பரேட்டா வந்து we need to construct parts separately. ஸோ நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணுவோம், குட்டி குட்டி பார்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணுவோம். அண்ட் எவ்ரி பார்ட்டுக்கு தனியாக வந்து வீல் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் அல்காரிதம், சப் அல்காரிதம் இல்லை சப் ப்ரொசீஜர் மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக அதை ப்ரொசீஜராக செப்பரேட் பண்ண பிறகு we integrate that again to the algorithm. ஸோ அதுதான் வந்து we call it as functions. சரி. ஸோ the parts of an algorithm are known as functions. so function is like a sub algorithm. சரிங்களா. ஸோ அதுக்கு தனியாகவுமே வந்து we need to give an input and it also produces an output satisfying a desired input output relation. so the sub algorithm produce பண்ண result we bring it back to the main algorithm. main procedure நம்ம மறுபடியும் வந்து integrate பண்ணி தான் வந்து நம்மளால final result கொடுக்க முடியும். so உங்க bookல இதுக்கான example கொடுத்திருக்காங்க. suppose we want to calculate the surface area of a cylinder. so அதுக்கான formula பாத்தீங்கன்னா வந்து 2 pi r square plus 2 pi r h இல்லையா. so இந்த pi r square என்பது ஏரியாவோட சர்க்கிளோட ஏரியா and 2 pi r என்பது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். so இது ரெண்டுமே வந்து தனித்தனி ஃபங்க்ஷன்ஸா வந்து நம்ம எழுதிட்டு and அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து we can integrate to this algorithm so that we'll get the answer. so அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. so cylinder area is equal to 2 into the circle area என்றது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம ரேடியஸை வந்து இன்புட் டேட்டாவா கொடுக்கணும். ஸோ ஆர் பாஸ் பண்ணும்போது இது கால்குலேட் சர்க்கிள் ஏரியா யூசிங் தி ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பேக். அது வந்து நம்ம 2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பார்ட் நம்ம கிடைச்சிடும். பிளஸ் இந்த 2 பை ஆர் ஹெச் இருக்குல்ல, இதுல இருந்து 2 பை ஆர்ன்றது வந்து சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனா எழுதலாம். ஸோ அதுக்கு மறுபடியும் வந்து ஆர் வந்து இன்புட்டா கொடுக்கும். ஸோ ஆர் இன்புட்டா கொடுக்கும்போது 2 பை ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இட் கால்குலேட் சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் அதை வந்து we multiply it by h will get this part of the problem இல்லையா. ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியா நம்ம வந்து கிடைச்ச பிறகு we'll integrate it together by adding them and finally we'll get the result for cylinder area. so cylinder area r, h அப்படின்ற input data வந்து கொடுக்குறாங்க. this is the main algorithm. so இதுக்கு வந்து ரெண்டு input data கொடுக்கும்போது அதை வந்து ரெண்டு sub functionsக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணி we get the result, final result. so this is all about functions. சரிங்களா. next we need to see about algorithm design techniques. அது வந்து நம்ம next வீடியோல பார்க்கலாம். so இதற்கு Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு subscribe பண்ணிட்டு உங்க friends கூடயும் ஷேர் பண்ணுங்க. thank you for watching this video.